ஹாய் ஆல். பீஃப் பிரியரா நீங்கள்? பீஃப் பிரியரா இல்லாமல் இருந்தாலுமே இந்த வீடியோவை பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நார்மலாக வந்து ஒரு இந்தியன் ஷாப்புக்கு போவோம். அந்த ஷாப்பில் இருந்தது தான் இந்த பீஃப் பார்ட்ஸு. தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளும் இருக்குது. இது போன்ஸில் நார்மலாக சூப் வைப்பாங்க. இங்கே நார்மலாக வந்து சூப் வந்து அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாமே இருக்குது. எல்லான்னா எல்லா பாகங்களுமே, ஹார்ட் ஆரம்பித்து கிட்னி, லிவரு, இன்டெஸ்டைனு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனு, உதடு, லிப்ஸு, டங்க்கு, இன்னும் கால் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகன்ஸ்லாம் இந்த டங்க்கெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு ரிசர்ச் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக அமெரிக்காவில் ஒரு ஆள் கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கிலோ பீஃப் வந்து ஒரு வருஷத்துக்கு சாப்பிடுவாங்களாம். பீஃப் சாப்பிட்றவங்களா இருந்தால். ஆனால் இப்போது இது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது, சம் ஹெல்த் கன்சர்ன்காண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹை ப்ரோட்டீன் இருக்குது, வைட்டமின் B12 அதிகமாக இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஆனாலும் இந்த பீஃபில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஹை கொலஸ்ட்ராலு, டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னும் சில ரிசர்ச் ரெட் பீஃப் வந்துட்டு கேன்சரஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் பயங்கர அற்புதமாக இருக்குங்க. இதில் உள்ள இந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, அதில் எல்லா பார்ட்ஸுமே காட்டியிருக்கேன். அதை ஸ்லைஸ் பண்ணியும் வச்சுருப்பாங்க. அந்த பாருங்கள், ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பீஃப் ஸ்லைஸு, டங்கை வந்து ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து ஃப்ரோசன் செஷனில் வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க பார்க்கும் போதைக்கு. அதான் சரி நம்ம மக்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தது. பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த பாகம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, இதில் ஏதாச்சும் சாப்பிட்டு பார்க்கணும் போல் இருக்குதா என்னன்றதை உங்களுடைய கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.